ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்க்கிள். நான் உங்கள் ராகினி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போஸ் இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இது 15 வருஷம் கழித்து இந்த டேட்லேயே வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மெச்சூரிட்டி டேட் எப்போ கால்குலேட் ஆகும், எப்போ நம்மளுக்கு கிரெடிட் ஆகும்னா, எந்த வருஷம்னாலும் ஏப்ரல் 1 தான் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். ஃபினான்ஷியல் இயரை பேஸ் பண்ணி தான் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நான் ஏப்ரல் அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன், இதில் கொடுத்துருக்குற மாதிரி 2020 ஜூனில் நான் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ 2020யோட ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியும்? 2021ஓட மார்ச் 31 தான் அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும். கரெக்டாக? அப்போ அதுக்கு அடுத்து வர ஏப்ரலில் தான் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். அதில் இருந்து அப்போ 2021 ஏப்ரல் 1 இருந்து தான் கால்குலேட் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ 2021 ப்ளஸ் ஒரு 15 இயர்ஸ், அப்போ 2036 ஏப்ரல் 1 தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா, பிபிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் 5ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட்டுக்கெலாம் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ 5ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுறீங்க அப்படின்னா, அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிறப்போ 5ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து கால்குலேட் ஆகாது. ஸோ எவ்ரி மந்த் 5th நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இந்த ஷார்ட்டில் போட்டிருக்கிற மாதிரி தான் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து எப்பயுமே வந்து ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள். இதை பற்றிய வீடியோ வந்து நான் தனியாக டீட்டெயில்டாகவே எழுதி வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேவா கைஸ்? ஸோ தேங்க்யூ.